வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ லாஸ்ட் வீடியோவில் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ஒரு 3 ஸ்டாக்கோட லெவல்ஸ் அண்ட் என்ட்ரிஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எந்த 3 ஸ்டாக் அப்படின்னா ஐடிசி, விபிஎல், டிஎம்பிவி. இந்த 3 ஸ்டாக்கோட லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடிசி ஸ்டாக்கோட நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து மந்த்லி சார்ட் நான் வச்சுருக்கேன். இப்போ மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து நடந்திருக்கு. இப்போ இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்படி புல் பேக் கொடுத்து ட்ராப் ஆகணும். இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து பொசிஷனலாக ஒரு லாங் டேர்ம் வியூவில் இன்னும் கொஞ்சம் ஒரு செல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து மார்க்கெட் கொஞ்சம் புல் பேக் அப் மூவ் ஆன் ஆகிட்டு ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கரண்ட் சினாரியோவில் இப்போ நின்றுட்டுருக்க ஒரு கீ லெவல் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 ஒரு நல்ல லெவல் தான். இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் புல் பேக் அப்படிங்கிறது ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே மூவ் ஆன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ட்ராப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ கீழே வந்தாலுமே ஒரு 300 ரேஞ்ச். இப்போ இங்கே இந்த இடத்துல இருந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 ஹவர்ஸில் இப்போ இங்கேருந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மூமெண்டம் இப்படி நடந்துச்சு அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள் ஒரு பெரிய இம்பேலன்ஸ் ட்ராப் இருக்குது. அப்படிங்கும் போது இதை ஃபில் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு புல் பேக்கில் இப்படி ப்ரைஸ் வந்து இப்படி மேலே மூவ் ஆன் ஆகிட்டு தான் ட்ராப் ஆகும். இல்லை இப்போ வந்து ஓவர் பியரிஷாக இருக்குது அப்படின்னா இப்போ இந்த கரண்ட் லெவல்லேருந்து ட்ராப் ஆக சான்ஸ் இருக்குது. அப்போ எந்த லெவல் வரைக்கும் ரீச் ஆகலாம் அப்படின்னா இப்போ ப்ரீவியஸ் ஸ்விங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல ரேலி பேஸ் ரேலி 240 இப்போ 300 கட்டாச்சு அப்படின்னா 240 லெவல் வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இங்கே மந்த்லிலேயே நம்மளுக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. அப்படிங்கும் போது ஒரு ஷார்ட் டேர்ம் டவுன் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து அப் மூவ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு புல் பேக் இப்படி மேலே கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பொசிஷனலாக ஏதாவது மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 300 அப்படிங்கிற ஒரு லெவல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் விட்டுட்டிங்க அப்படின்னா 240. இதுதான் வந்து ஐடிசி ஸ்டாக்கோட லெவல்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வருண் பெவரேஜஸ், விபிஎல். இப்போ இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு எந்த ரேஞ்சில் அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியலை. அவங்க கேட்டது வந்து டார்கெட் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் ட்ரெண்ட் ஸ்டாக் தான். மந்த்லிலையும் பெரிய அளவுக்கு வந்து ஒரு டவுன் சைட் மூமெண்டம் தெரியலை. இப்போ கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ப்ராப்பரான கரெக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்கு. இங்கேருந்து ஒரு 400 லெவல்லேருந்து ஒரு அப் மூவ் கொடுத்துருக்கு. இப்போது 4 ஹவர்ஸில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 430லேருந்து நமக்கு 500 ரேஞ்சஸ் மூவ் ஆன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான கரெக்ஷன்ஸும் வந்துட்டு தான் ஒரு அப் ட்ரெண்ட் மூவ் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம ஸ்விங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இப்போ இதுதான் இருக்கும். இப்போது இந்த லெவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸஸ் வந்து டவுன் சைடு ஆர்டர் ஃப்ளோவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 ஹவரோடது இருக்குது. அப் ட்ரெண்ட் ஆர்டர் ஃப்ளோ இல்லை. இது எல்லாமே புல் பேக். இப்போ கொடுத்துருக்க அப் ட்ரெண்ட் ஃப்ளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா புல் பேக். நீங்கள் வந்து பை வச்சுருக்கீங்களா செல் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறது தெரியல. டார்கெட் கேட்டிருந்தீங்க. மேபி செல் அப்படின்னா ரீசன் 480 பிரேக் பண்ணால் மறுபடியுமே ஒரு 450 ரேஞ்சஸ் வரைக்குமே வரக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பை ஹோல்ட் டவுன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த புல் பேக் சஸ்டெயின் ஆகணுன்னா க்ளோஸ் 530க்கு மேலே க்ளோஸ் வச்சா தான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது பியூர் அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இல்லை, டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். லாங் டேர்ம் மந்த்லியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் ட்ரெண்ட் இப்போ கொடுத்துருக்கிறது ப்ராப்பர் கரெக்ஷன்ஸ் அண்ட் புல் பேக் ஆகிட்டுருக்கு. 4 ஹவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடு ஆர்டர் ஃப்ளோவோட ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. அப் ட்ரெண்டுக்கு இன்னும் ரிவர்ஸ் கொடுக்கல. ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் வை சைடுக்கு வந்து திரும்பலை. ஸோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். டிஎம்பிவி, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள். இப்போது இந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மந்த்லியில் வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்டு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட்லேருந்து நம்மளுக்கு கரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ இந்த கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வேலிடான கரெக்ஷன்ஸ். இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு எந்த இடத்துலேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் மூவ் ஆனாக இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த 270 இந்த ரேஞ்சஸில் ஒரு பை ஆஃப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஐடிசியில் நம்ம பார்த்த ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லியில் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கு. பட் இங்கே டிஎம்பியில் வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்ஷன்ஸாக இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து புல் பேக் அப்படின்னா ஒரு அப் மூவ் போகிறக்கான சான்சஸ் இருக்குது.
இப்போ இது வந்து நம்மளுக்கு 4 ஹவரில் ஒரு ரிவர்சல் கொடுக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் மூவ் ஆன் பண்ணணும். ஏன்னா 4 ஹவரோட ஆர்டர் ஃப்ளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடு ஆர்டர் ஃப்ளோவில் இருக்குது. அப் சைடு ஆர்டர் ஃப்ளோக்கு வந்து பார்த்திங்கன்னா 380க்கு மேலே க்ளோஸ் வச்சா தான் நமக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அப் மூவ் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. மேபி நீங்கள் பொசிஷனலாக நீங்கள் ஹோல்ட் டவுன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 600 500 ரேஞ்சஸ் வாங்கினவங்களுக்கெல்லாம் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு இந்த 300 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு 400 450 வரும்போது நீங்கள் புக் பண்ணிட்டு வெளியே வரக்கான சான்சஸ் இருக்கும். இதோட ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து டெக்னிக்கல் அனலைசஸ். டெக்னிக்கல் லெவல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஃபண்டமெண்டலி ஸ்டாக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த புல் பேக் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. டெக்னிக்கல் லெவல்ஸில் நம்ம வந்து பை அண்ட் செல் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ இதிலேருந்து உங்களோட வியூ எப்படி மேட்ச் ஆகுது, உங்களுக்கு இது கரெக்டான சினாரியோவா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.